வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் துரியன் கொட்டையை எப்படி வேக வைக்கலாம், இது எப்படி பொடி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுதான் துரியன் கொட்டை. மேலே ப்ரௌன் கலரில் இருக்கும். ஒரு பழத்தில் 8லேருந்து 10 கொட்டை கிடைக்கும். இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் அந்த கொட்டையெல்லாம் போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இது முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். நான் 4 விசில் விட்டு எடுத்தேன். உங்களுக்கு வேகலைன்னா 5லேருந்து 6 விசில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு 4 விசில்லையே. கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மேலே தோல் ப்ரௌன் கலரில் இருக்கிறனால இந்த தண்ணியும் ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த தண்ணியை வடிகட்டி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இது கீழே ஊற்றாதீங்க, இது நம்ம குடிச்சிடலாம். மேலே தோல் தடிமனாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துடலாம். பலாக்கொட்டையில் தோல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இந்த கொட்டையை கட் பண்ணிங்கன்னா வலுவலுப்பாக இருக்கும். இதை நம்ம ஃப்ரை பண்ணியும் சாப்பிடலாம், உப்பு காரம் போட்டு, இல்லை குழம்புலையும் போட்டு சாப்பிடலாம். பலாக்கொட்டையில் எப்படிலாம் நம்ம சமையல் செய்வோமோ அதே மாதிரி இதை சமையல் செஞ்சு சாப்பிடலாம். இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. நான் முதல்ல துரியன் பழத்தோட நன்மைகள் போட்டிருக்கேன், கொட்டையை பற்றியும் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ பாருங்கள், இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் தோல் இருக்குது, அதை எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற கொட்டையிலையும் தோலெல்லாம் எடுத்துடலாம். இது மலேசியாவில் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். நான் இங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. உங்களுக்கு சீப்பாக கிடைக்கிறப்ப இந்த மாதிரி வாங்கி கட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொட்டை 2 இல்லைன்னா 3 தான் சாப்பிடணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. இது வாய்வுத்தன்மை ஜாஸ்தி. சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 நாள் ஆகும் காயறதுக்கு. இது 1 ஸ்பூன் இட்லி மாவு, சப்பாத்தி மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை கஞ்சி செய்கிறப்போ ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டம்ளர் தான் இருக்குது தண்ணி. அதனால் ஒருத்தவங்க குடிக்கலாம். நிறையா தண்ணி குடிக்கக்கூடாது. துரியன் பழம் கொட்டை இந்த தண்ணி எல்லாமே நம்ம கொஞ்சமாக தான் குடிக்கணும், ரொம்ப ஜாஸ்தி குடிக்கக்கூடாது. ஏன்னா வாயுத்தன்மை ஜாஸ்தி இருக்கிறனால. இங்கே பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்ட்டு. இது ஒரு ஆள் குடிச்சிக்கலாம். இது 4 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், உடச்சி பார்த்தா நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். இதை மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது தோசை மாவு, இட்லி மாவில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. ஏன்னா இதில் வாயுத்தன்மை ஜாஸ்திங்கிறனால. மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். எத்தனை நாளாலும் கெடாது. கேக் செய்கிறதுக்கு, கஞ்சி, தோசை, சப்பாத்தி மாவுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.